ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் குமரவேல். வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ். பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் எலக்ட்ரிக்கல் நாலேஜை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்துருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரே பேஜில் ஆன்சர் வராமல் அடுத்த பேஜில் ஆன்சர் வந்தால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நம்மளோட நாலேஜும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டுக்காக அடுத்த வீடியோ அப்டேட்டில் விட்டுருக்கோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிசிபி பயன்பாடு எதற்காக? ஏ ஓவர்லோட், பி ஷார்ட் சர்க்யூட், சி மின்சாரம் கசிவு, டி மின்னழுத்த மாற்றம். இதில் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி மின்சாரம் கசிவு. ஆர்சிசிபியோட பயன்பாடு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம், அதாவது மின்சார கசிவை இது பண்ணுறதுக்காக. அடுத்து என்சிபி என்பதன் முழு வடிவம், அதாவது எம்சிபியின் முழு வடிவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மெயின் சர்க்யூட் பிரேக்கர், மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், சி மீடியம் சர்க்யூட் பிரேக்கர், டி மெக்கானிக்கல் சர்க்யூட் பிரேக்கர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். ஆன்சர் பி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். மின்சார பாதையில் நியூட்ரல் ஒயர், அதாவது மின்சார சப்ளையில் நியூட்ரல் ஒயரின் பணி என்ன? ஏ மின்சாரம் வழங்க, பி திரும்பும் பாதை, சி பாதுகாப்பு, டி சுமை குறைக்க. இதில் எது ஆன்சர்? மின்சார சப்ளையில் நியூட்ரல் ஒயரின் பணி திரும்பும் பாதை. அடுத்து ஓவர்லோட் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏ குறைந்த மின்போக்கு, பி மின்னழுத்த குறைவு, சி அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மின்போக்கு, திறந்த சர்க்யூட். மோஸ்ட்லி எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் ஆன்சரு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மின்போக்கு, அதாவது லிமிட்டட் கரண்ட்டுக்கு அதிகமாக ஃபிக்ஸட் கரண்ட் இவ்வளோ தான் கரண்ட் வேல்யூ போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு அதிகமாக போச்சுன்னா அது ஓவர்லோடுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இண்டக்ஷன் மோட்டாரில் ஆரம்ப மின்போக்கு ஏ குறைவு, பி 0, சி அதிகம், டி மாறாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி அதிகம். இண்டக்ஷன் மோட்டாரின் ஆரம்ப மின்போக்கு அதிகமாக இருக்கும், அதாவது ஸ்டார்டிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் முக்கிய நன்மைகள். ஏ பெரிய அளவு, பி அதிக காப்பர் இழப்பு, சி சிறிய அளவு அண்ட் குறைந்த செலவு, டி குறைந்த திறன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி சிறிய அளவு அண்டு குறைந்த செலவு. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் முக்கிய நன்மைகள் அது பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்கும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதோட பெரிய நன்மைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். மின் உற்பத்தி நிலையத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர். ஏ டிசி ஜெனரேட்டர், பி இண்டக்ஷன் ஜெனரேட்டர், சி சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டர், டி ஸ்டெப்பர் ஜெனரேட்டர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டர். மின் உற்பத்தி நிலையத்தில், அதாவது சப்ஸ்டேஷன் இல்லை, அதாவது மின்சாரம் உற்பத்தி பண்ணுற ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அதிகம் பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர் சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டர். லோடு ஃபேக்டர் என்பது ஏ அதிக சுமை அண்டு சராசரி சுமை, பி சராசரி சுமை பை அதிகம் சுமை, சி சுமை இன்ட்டு நேரம், டி சக்தி பை நேரம். இதில் எது லோடு பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதில் பி சராசரி சுமை அண்ட் அதிக சுமை. சராசரி பை அதிக சுமை. ஆவரேஜ் லோடு பை ஹை லோட் டிவைடட் ஹை லோட். இதுதான் லோடு பவர் ஃபேக்டரோட. மின்சார அமைப்பில்
சர்ஜர் அரஸ்டர் பயன்பாடு மின்சார அமைப்பில் சர்ஜர் அரஸ்டர் பயன்பாடு ஏ ஓவர்லோட் பாதுகாப்பு, மின்னழுத்த கசிவு, சி மின்னல் தாக்க பாதுகாப்பு, டி மின்போக்கு கட்டுப்பாடு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மின்னல் தாக்கம் பாதுகாப்பு. சர்ஜ் அரஸ்டர் பயன்பாடு மின்சார அமைப்பில் சர்ஜ் அரஸ்டர் பயன்பாடு மின்னல் தாக்கம் இருக்கா அது வந்து சேஃபாக பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. மின்சார கேபிள் எக்ஸ்பெல் என்பதன் பொருள் எக்ஸ்ப்ளீப் என்பதன் பொருள் மின்சார கேபிள் எக்ஸ்ப்ளீப் என்பதன் பொருள் எக்ஸ்ட்ரா லாங் பவர் எலமெண்ட், பி கிராஸ் லிங்க்டு பாலித்தினேல், சி எக்ஸ்லைன் பவர் எக்யூப்மெண்ட், டி எக்ஸ்டெண்டட் லோட் பவர் எலமெண்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிராஸ் லிங்க்டு பாலித்தினேல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் வீடியோவுக்கு பிடிகே கிரியேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதில் என்ன கரெக்ஷன்னாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் வேணுனாலும் நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணலாம்.